بسم الله الرحمن الرحيم والضحى والليل إذا سجى ما ودعك ربك وما قلى وللآخرة خير لك من الأولى ولسوف يعطيك ربك فترضى ألم يجدك يتيما فآوى ووجدك ضالا. இந்த ரமலானுடைய மாதத்தினுடைய கண்ணியமிக்க இரவை தேடியவர்களாக நல்ல அமல்களிலே நம்முடைய நேரங்களை எல்லாம் கழித்துக் கொண்டிருக்கின்றோம். நமக்கு இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்த அல்லாஹ்வுக்கே நன்றி அனைத்தையும் உரித்தாக்கியவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்குரியவர்களே, இன்று இங்கே வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு இஸ்லாத்தில் குழந்தை வளர்ப்பு. ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் வழங்கக்கூடிய ஏராளமான அன்பளிப்புகளிலே குழந்தை செல்வம் என்பது இறைவனால் வழங்கப்படக்கூடிய அன்பளிப்புகளிலேயே மிகச் சிறந்த ஒரு அன்பளிப்பு. குழந்தையை வைத்துதான் குடும்பங்கள் இன்றைக்கு முடிவு செய்யப்படுகின்றது. ஒரு பெண்ணுடைய நிலைகள் இன்றைக்கு முடிவு செய்யப்படுகின்றது. ஒரு ஆணுடைய தராதரங்கள் நிர்ணயிக்கப்படுகின்றது. இது போன்ற ஏராளமான செய்திகளை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். குழந்தைகளை பொறுத்தவரை ஒவ்வொருவருக்கும் குழந்தை பாக்கியங்கள் பல விதங்களிலே உண்டு. ஒரு சாராரை எடுத்துக்கொண்டோமேயானால் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா பெண் குழந்தைகளாகவே தந்திருப்பான். மற்றொரு சாராருக்கு ஆண் குழந்தைகளாகவே தரப்பட்டிருக்கும். மற்றும் சிலருக்கோ இரண்டும் கலந்து தரப்பட்டிருக்கும். மற்றும் சிலருக்கு குழந்தையே இருக்காது. இது போன்றமான சூழ்நிலைகளில்தான் நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். குழந்தை என்பது அல்லாஹுவால் நமக்கு தரப்படக்கூடிய அன்பளிப்பு என்பதை முதலிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹுவால் தரப்படக்கூடிய அன்பளிப்பு தான் நமக்கு வழங்கப்படக்கூடிய குழந்தைகள். அந்த குழந்தைகள் எப்படி இருந்தாலும், என்ன குழந்தைகளாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் முதலிலே நமக்கு இருக்க வேண்டும். நம்மெல்லாம் முஸ்லிம்கள், அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டவர்கள் என்று சொல்லக்கூடிய நாம், நமக்கு அல்லாஹுவால் தரப்படக்கூடிய அந்த குழந்தைகளை பொறுத்தவரை எல்லா நிலைகளிலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவமுடையவர்களாக இன்னைக்கு நம்ம இருக்கிறோமா அப்படின்றத யோசிச்சு பார்க்கணும். குழந்தைகளுடைய பிறப்பை பொறுத்தவரை அது நம்முடைய கையிலெல்லாம் கிடையாதுங்க. நம்ம நினைச்ச மாதிரிலாம் என்ன செய்யாது, நமக்கு குழந்தை பிறக்கும் என்றெல்லாம் சொல்லவே முடியாது. அதுக்கு ஏராளமான சான்றுகளை, ஏராளமான வரலாறுகளை திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. முதலில் நாம் ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, எனக்கு ஒரு குழந்தை இருக்குது, 2 குழந்தை இருக்குது, அல்லது 10 குழந்தையே இருக்குது. இந்த குழந்தைகள் எல்லாம் அல்லாஹுவால் தரப்பட்ட அன்பளிப்புகள் என்பதை முதலிலே விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாராவது திருமணம் முடிக்கிறாங்க அப்படின்னா, நல்ல வம்சாவளியில் உள்ளவர்களுடைய பெண்ணை திருமணம் முடிங்க, அப்படிப்பட்டவர்களை திருமணம் முடிங்கன்னு சொல்றாங்க. ஏன்னா அதிகமான குழந்தைகளை பெற்றுக்கொள்வதற்காக, அதிகமான வாரிசுகளை பெற்றுக்கொள்வதற்காக ஒரு வாய்ப்பாக இருக்குமே அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்ப குழந்தைகளை பொறுத்தவரை எந்த அளவிற்கு நாம் அதிகமாக பெற்றுக்கொள்கின்றோமோ அது தப்பே இல்லைங்க. நம்ம நினைச்சுக்கலாம், நம்ம ஒரு 4 குழந்தை பெற்றுக்கிட்டா ஏவேனும் யாரும் எதுவும் சொல்லுவாங்களா அப்படின்லாம் யோசிக்கக்கூடிய எண்ணங்கள்லாம் நமக்கு வர வேண்டியது கிடையாது. நம் மூலமாக ஒரு பிள்ளை நல்லபடியாக வளர வேண்டும் என்று அல்லாஹு தஆலா நாடி இருந்தானேயானால் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். அந்த அடிப்படையில அல்லாஹுவால் தரப்படக்கூடிய நிஅமத்துகள் என்றைக்குமே தடுக்கப்படக்கூடாது என்பதிலே நாம் முதலாவது ஒரு கவனம் செலுத்த வேண்டும். திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகின்றது, குழந்தைகளை பொறுத்தவரை அல்லாஹுடைய அன்பளிப்புகள் என்று சொல்லக்கூடிய அல்லாஹு தஆலா அந்த அன்பளிப்புகளை ஒவ்வொருவருக்கும் பல்வேறு விதமாக தருவான். இந்த குழந்தையினுடைய விஷயங்களை இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா, எத்தனையோ வீடுகள்ல பெண்கள் குழந்தைகளுடைய விஷயத்துல கொடுமைப்படுத்தப்படக்கூடிய ஒரு நிலைகள் எல்லாம் இருக்குது. குழந்தை பிறக்கவே இல்லைனாலும் பிரச்சனை, அதே நேரத்தில் பெண் குழந்தைகளா பிறந்தாலும் பிரச்சனை, சில இடங்களிலே மாற்றமாக ஆண் குழந்தைகளாக பிறந்தாலும் பிரச்சனை. எத்தனையோ ஆஸ்பத்திரியில, எத்தனையோ மருத்துவமனைகள் எல்லாம் சென்று பார்த்தோமையானால் குழந்தைகளை மாற்றுவதற்கு வழி இருக்கான்னு யோசிக்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம்
இன்றைய உலகத்தில் இருக்கின்றது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான், குழந்தைகள் உங்களுக்கு என்னால் தரப்படக்கூடிய அன்பளிப்புகள். யஹபு லிமன் யஷாஉ இனாஸா, அல்லாஹு தஆலா தான் நாடியவர்களுக்கு பெண் குழந்தைகளாகவே அன்பளிப்பு செய்கின்றான். அப்ப நமக்கு பெண் குழந்தையா பிறக்குது அப்படின்னா 1, 2, 3, 4, 5 பெண் குழந்தைகளும் பிறக்குதுன்னு வச்சுங்களேன். இது 5 யார் கொடுத்த அன்பளிப்புங்க? அல்லாஹ் கொடுத்த அன்பளிப்பு. இந்த அன்பளிப்புல என்ன செய்ய முடியாது? நாம் எல்லாம் எந்த விதமான மாற்றமும் செய்ய முடியாது. அல்லாஹ்வால் ஒரு அன்பளிப்பு தரப்படுகின்றதையானால் அந்த அன்பளிப்பை கொள்ளுவதற்கு கூட நமக்கு அனுமதி கிடையாது. ஒரு காலகட்டங்கள் இருந்துச்சு, எந்த அளவிற்கு மோசமான காலகட்டங்கள் என்று சொன்னால், பெண் குழந்தைகள் எல்லாம் கொல்லப்படுவார்கள். பெண் குழந்தைகள் பிறந்திருக்கின்றது என்று சொன்னால் அந்த குழந்தைகளை கொல்வதற்கான வழிகள் என்ன என்று யோசிக்கக்கூடிய காலகட்டங்கள் எல்லாம் இருந்துச்சு. அப்படிப்பட்ட அந்த காலகட்டங்களை எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து மாத்துறாங்க. அந்த காலகட்டங்கள் அது மோசமான ஒரு நிலைகள் என்று உணர்த்துறாங்க. பெண் குழந்தைகளுடைய மகத்துவத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. ஆக பெண் குழந்தைகளை பொறுத்தவரை ஒருவருக்கு பெண் குழந்தைகள் கிடைக்கின்றதை ஆனால் அது அல்லாஹ்வால் தரப்படக்கூடிய அன்பளிப்புகள் என்பதை மறந்துவிடக் கூடாது. இது முதல்ல நம்முடைய உள்ளத்துல வரணும். எனக்கு குழந்தை பிறக்கின்றதை ஆனால் அந்த குழந்தை அல்லாஹ் எனக்கு தரக்கூடிய அன்பளிப்புன்னு யோசிச்சோம் அப்படின்னா எந்த குழந்தை பிறந்தாலும் நம்ம ஏத்துக்குவோம். என்னைக்கு இந்த எண்ணங்கள் நமக்கு இல்லையோ, இது அல்லாஹ்வால் தரப்படக்கூடிய அன்பளிப்புகள் என்ற எண்ணம் இல்லாதனால தான் எனக்கு பெண் குழந்தையா போச்சே அப்படின்னு சொல்லி வருத்தப்படக்கூடிய மக்கள் எல்லாம் உண்டு. அல்லாஹ் சொல்றானா இல்லையா? அவர்களுக்கு இதா புஷ்ஷிர அஹதுஹும் பில் உன்ஸா, அவர்களுக்கு பெண் குழந்தைகள் என்று சொல்லப்பட்டதையானால் வல்ல வஜ்ஹஹு, அவருடைய முகங்கள் எல்லாம் அப்படியே கருத்து போய்விடும் என்று அல்லாஹ் சொல்றானா இல்லையா? இது அன்னைக்கு மட்டும் தானே? இன்னைக்கும் இருக்கா இல்லையா? இன்றைக்கும் நிறைய இடங்கள்ல இருக்குது. முதல் குழந்தை பெண் குழந்தையா சந்தோஷமா ஏத்துக்குவாரு. 2வது பெண் குழந்தையா அந்த சந்தோஷத்துல பாதி குறைஞ்சு போயிடும். உங்களுக்கு குழந்தை பிறந்திருக்குது, பெண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லி முதல் குழந்தைக்கு சொல்லும் போது அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுவார். அடுத்து பிறக்கக்கூடிய குழந்தை ஆண் குழந்தையாகவே இருக்கும்னு ஆசைப்படுவார். ஆசைப்பட வேண்டியலாம் சொல்லல இஸ்லாம், ஆசைப்படலாம். ஆசைப்பட்டவர்களையும் குர்ஆன் சொல்லி காட்டுகின்றது. மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார் என்ன எதிர்பார்த்தாங்க? தனக்கு பிறக்கக்கூடிய குழந்தை ஆண் குழந்தையா இருக்கும்னு ஆசைப்பட்டாங்க. இருந்தாங்களா இல்லையா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான், வஇது காலத் இம்ராத்து இம்ரான் ரப்பி இன்னி நதர்து லக மா ஃபீ பத்னி, யா அல்லாஹ் என்னுடைய வயிற்றிலே இருக்கக்கூடிய குழந்தைய உனக்காக நான் நேர்ச்சை செஞ்சிடுறேன். அல்லாஹ்வுக்காக அர்ப்பணிக்கணும்னு நினைச்சாங்க. உண்மையான ஒரு அர்ப்பணிப்பு. அப்படி சொன்னாதான் அல்லாஹ் ஆம்பளை புள்ளைய தருவான்ல நினைக்கல. உண்மையாகவே என்ன நினைச்சாங்க? நமக்கு பிறக்கக்கூடிய குழந்தைய அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக அர்ப்பணிக்கணும்னு நினைச்சாங்க. அது ஒரு ஆண் குழந்தையாக இருந்தால் நல்லா இருக்கும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனா என்ன குழந்தை பிறந்துச்சு? பெண் குழந்தை பிறந்துச்சு. ஃபலம்மா வலஅதுஹா, குழந்தை பிறந்த உடனே காலத் சொன்னார்கள், இன்னி வலஅதுஹா உன்சா, நான் பெண் குழந்தையை பெற்று விட்டேனே அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிட்டு சொல்றாங்க, வல்லாஹு அலம் பிமா வலஅத், அல்லாஹ்வுக்கும் தெரியும், வலைஸ ஸக்கருகல் உன்சா, ஆணை போன்று பெண் இல்லையேன்னு சொல்லிட்டு எந்த ஒரு நியத்தை சொன்னாலும் அந்த நியத்தை நிறைவேற்றினாங்க. அப்படிப்பட்ட மரியம் அலைஹிஸ்ஸலாம் தான் இன்னைக்கு ஒட்டுமொத்த சொர்க்கவாதிகளுக்கும் உதாரணமாக அல்லாஹ் தஆலா வச்சிருக்கிறான். அப்ப பெண் குழந்தைகளை பொறுத்தவரை ஒருவருக்கு கிடைக்க பெறுகின்றதையானால் அது அல்லாஹ்வால் தரப்படக்கூடிய அன்பளிப்புகள். தயவு செய்து அந்த விஷயங்கள்ல நாம் தவறான எண்ணங்களை கொள்ளக்கூடாது. அல்லாஹ் அடுத்து சொல்லி காட்டுகின்றான். முதல்ல சொல்றான் அன்பளிப்பு என்று சொன்னோன்னா முதல்ல பெண் குழந்தையை தான் அல்லாஹ் சொல்றான். முதல் பிரிபரன்ஸ் யாருக்கு தரப்படுது? பெண் குழந்தைகளுக்கு தான் தரப்படுது. அடுத்துதான் அல்லாஹ் சொல்றான், யஹபு லிமன் யஷாஉ ذுகூர், தான் நாடியவர்களுக்கு ஆண் குழந்தையும் தருகின்றான். தான் நாடியவர்களுக்கு ஆண் குழந்தைகளையும் தருகின்றான். இதுவும் நிறைய இடங்கள்ல இருக்குங்க. இதுவும் சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு சில குடும்பங்கள்ல பெண் வாரிசுகளே இருக்காது. பெண் வாரிசுகளே இல்லாத நேரத்தில் அவங்களுக்கு அடுத்தடுத்து ஆண் குழந்தைகள் பிறந்துட்டு இருக்கும். பிறக்கும் போது என்ன செய்வோம்? பெண் குழந்தைகளை பெற்றவங்க அதை பார்த்து ஏங்கி போவாங்க. கொடுத்து வச்சவங்க ஆம்பளை பிள்ளையா பிறக்குது அப்படின்வாங்க. நமக்கு என்ன குறை? அல்லாஹ் நமக்கு செல்வத்தை தந்திருக்கானா இல்லையா?
இது அழகான ஒரு குழந்தை செல்வம் இல்லையா? அல்லாஹ்வால் நமக்கு தரப்பட்ட குழந்தை தானே அப்படின்ற எண்ணம் வரல. ஆம்பளை பிள்ளையா பிறக்குதே, அந்த மாதிரி விஷயத்துல எனக்கு சொல்லாதீங்க, எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்வாங்க வீட்டுல. எனக்கு இப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், எல்லாத்துக்கும் ஆம்பளை பிள்ளையா பிறக்குது, எனக்கு பாரு பொம்பளை பிள்ளையா பிறந்துருச்சு. இதனால என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, கணவன் மனைவிகளே மாறி மாறி என்ன செய்வாங்க, இதை ஒரு பிரச்சனையாக பேசக்கூடிய ஒரு நிகழ்வுகள்லாம் இன்றைக்கு பாக்குறோம். ஒரு குடும்பத்துல அண்ணன் தம்பிங்க இருந்தாங்க அப்படின்னா, தம்பிக்கு ஆண் குழந்தைகள் பிறந்து அண்ணனுக்கு பெண் குழந்தைகளா பிறந்துச்சுன்னா அங்கே ஒரு பிரச்சனை வருது. பாத்தியா, எங்க அண்ணன் ஆம்பளை பிள்ளையா பக்குறாரு, உனக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, இது நீங்களா நிர்ணயிக்க முடியும்? இது நம்ம யாரும் நிர்ணயிக்கக்கூடிய ஒண்ணாங்க இல்ல. இது யார் நிர்ணயிக்கக்கூடிய விஷயம்? ரப்புல் ஆலமீன் நிர்ணயிக்கிறான். யாருக்கு என்ன குழந்தைகள் பிறக்க வேண்டும் என்று ரப்புக்கு தெரியும். ஒரு முஸ்லீம் எப்படி அந்த விஷயத்தை விளங்க வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹு தஆலா இங்க சொல்லி காட்டுற மாதிரி. அடுத்து அல்லாஹ் சொல்றான், அவ யுஸவ்விஜுகும் ذுக்ரானம் வ இனாஸா. சில பேருக்கு நம்ம என்ன செஞ்சிருப்போம், ரெண்டையும் கலந்து கொடுத்திருப்போம். நிறைய இடங்கள்ல பார்க்கலாம். ஒரு முதல்ல ஒரு பெண் குழந்தை பிறக்கும், அடுத்து ஒரு ஆண் குழந்தை, அடுத்து ஒரு பெண் குழந்தை, இல்ல முதல்ல 2 பெண் குழந்தை பிறக்கும், அடுத்து ஒரு ஆண் குழந்தை, இப்படி எல்லாம் என்ன செய்ய நிறைய இருக்குது. அந்த மாதிரி என்ன செய்யறோம் நம்ம தரோம். அதெல்லாம் இல்லாம அல்லாஹ் அடுத்து ஒண்ணு சொல்றான், வயஜஅலு மையஷாஉ அகீமா. சில பேருக்கு குழந்தையே இல்லாம மலடுகளாவும் நம்ம வைக்கிறோம். அது இருக்கா இல்லையா? அதை பார்த்தா நம்ம சந்தோஷப்படணும், அப்படித்தானே? குழந்தையே இல்லாம இருக்கிறாங்க, நமக்கு அல்லாஹ் தஆலா குழந்தையை கொடுத்திருக்கிறானே அப்படின்ற ஒரு சந்தோஷம் பெரும்பாலான மக்களுக்கு வரதில்லை. இதுல ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, அல்லாஹ் நமக்கு பெண் குழந்தையோ ஆண் குழந்தையோ அல்லாஹ் கொடுக்கிறான் அப்படின்னா, யாருக்கு என்ன குழந்தைகளை பராமரிக்க முடியும் என்று அல்லாஹ் நினைக்கிறான் அவங்களுக்கு தான் அது கிடைக்குது. அப்ப எனக்கு ஒரு 5 பெண் குழந்தை பிறக்குதுன்னு வச்சுங்களேன், அப்படி பிறந்துச்சுன்னா என்னால் பராமரிக்க முடியும்னு சொல்லிதான் எல்லாம் என்ன செய்யறான், என்கிட்ட கொடுக்கிறான். அதை என்னைக்கா நம்ம யோசிச்சிருக்கிறோமா? அல்லாஹ் சொல்றான், இன்னஹு அலீமுன் கதீர். அந்த ரப்புல் ஆலமீன் என்ன செய்யறான், எல்லாருடைய சக்திகளையும் அறியக்கூடியவனாக ஆற்றல் உடையவனாக இருக்கிறான். அப்ப அவனுக்கு தெரியும் யாருக்கு என்ன குழந்தைய கொடுக்கலாம், யாருக்கு என்ன குழந்தைய கொடுத்தா அவங்க சரியான முறையில வளர்ப்பார்கள் என்பது போன்ற விஷயங்களை அறிந்தவன் ரப்புல் ஆலமீன். அதனால என்னைக்குமே யாருமே தயவு செய்து எனக்கு ஆம்பளை பிள்ளையா போச்சேனோ, எனக்கு பொம்பளை பிள்ளையா போச்சேனோ தயவு செய்து கவலைப்படாதீங்க. அல்லாஹ் நமக்கு எதை தருகின்றான் அதுல நன்மை இருக்கும். இது அல்லாஹ்வால் தரப்படக்கூடிய அன்பளிப்பு. அல்லாஹ் நம்மளை நேசிக்கிறனால தான் நமக்கு அன்பளிப்பு தரான். அன்பளிப்புன்றது எப்ப கிடைக்கும்? நம்மள ஒருத்தர் நேசிக்கிறாங்க, நம் மீது அன்பு வைக்கிறாங்க, இவருடைய விஷயங்கள் இவருடைய காரியங்கள் நமக்கு பிடிச்சிருக்கேன்னு சொல்லி அன்பை வெளிப்படுத்துவதற்காக ஒரு அன்பளிப்பு செய்யும் பொழுது நம்ம வேணான்னு சொல்லுவோமா? அன்பளிப்புகளை மறுக்க கூடாது. இது இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு நடைமுறை. அப்ப அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நம்ம என்ன செய்யறோம், அல்லாஹ்வால் நம்மை படைத்த ரப்புல் ஆலமீனால் நமக்கு தரப்படக்கூடிய அன்பளிப்புகளை நாம் புறக்கணித்தோமையானால் அதற்காக அல்லாஹ்ட்ட பதில் சொல்லியாகும். இந்த பெண் குழந்தைகளுடைய சிறப்புகள், எப்படி அவர்களிடத்தெல்லாம் நடந்து கொள்ள வேண்டிய முறைகள் என்பதை எல்லாம் இன்ஷா அல்லாஹ் இந்த தலைப்பின் கீழே நம்ம என்ன செய்யறோம், நிறைய நம்ம பார்க்க இருக்கிறோங்க. ஆக அன்பிற்குரியவர்களே, முதலாவது இந்த விஷயத்தை வழங்கணும். ஏன் இதை சொல்றோம் அப்படின்னா, இது என்ன அப்படின்றது நமக்கு தெரியாதனால தான் இன்னைக்கு நம்முடைய குழந்தைகள் மீதே நாம் வெறுப்பை காட்டக்கூடிய ஒரு நிலைக்கு இன்னைக்கு தள்ளப்பட்டுறோம். சில குழந்தைகள் மீது பெற்றவர்களை இந்த அளவுக்கு வெறுப்பை காட்டுறாங்க தெரியுமா? அப்படிப்பட்ட வெறுப்பை காட்டினோமையானால், அந்த குழந்தைகள் மீது தவறான ஒரு எண்ணங்களை கொண்டோமையானால், நாளைக்கு நம்ம குற்றவாளி, நாளைக்கு போய் மறுமையில நின்றோமையானால் நம்முடைய குழந்தை நம்மை குற்றம் சாட்டிவிடும். என்னுடைய தந்தை என் மீது பாசமும் என் மீது கருணையும் என் மீது அன்பையும் வைக்கக்கூடிய தந்தை என்ன செஞ்சிட்டாரு, என்னை புறக்கணித்து விட்டார், என்னை வெறுத்து விட்டார், என் மீது கருணை காட்டவில்லை என்று சொன்னால் நாளைக்கு அல்லாஹ்ட்ட போய் மாட்டிக்குவோம். ஒரு நபி தோழர் வராரு, அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய பேர குழந்தைகளை கொஞ்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒருத்தர் வந்து சொல்றாரு, எனக்கு 10 பிள்ளைங்க இருக்கு, எனக்கு 10 பிள்ளைங்க இருக்குது, ஒரு பிள்ளைய கூட நான் என்ன செஞ்சதுல தூக்கி கொஞ்சினதே இல்லைன்றாங்க. எப்படிப்பட்ட மனுஷரா இருக்கிறாருன்னு பாருங்க. அப்ப சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மனிதர்கள் மீது இரக்கம் காட்டாதவர்களிடத்தில் அல்லாஹ் இரக்கம் காட்ட மாட்டான். அப்ப நம்ம பிள்ளைங்க மேல நம்ம இரக்கமும் அன்பும் காட்டலனா யாருடைய அன்பை நம்ம இழந்துருவோம்? படைத்த ரப்புல் ஆலமீனுடைய அன்பை இழந்துருவோம்.
படைத்த ரப்புல் ஆலமீனுடைய கருணை இழந்துருவோம். அதனால என்னைக்குமே எந்த ஒரு சூழ்நிலையிலும் அப்படி மட்டும் யோசிச்சிடாதீங்க. எனக்கு எந்த குழந்தையாக இருந்தாலும் இது அல்லாஹுவால் எனக்கு தரப்பட்ட அன்பளிப்பு என்பதை பரிபூர்ணமாக ஏத்துக்கங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார் கவலைப்பட்டதாக அல்லாஹ் சொல்லி காட்டான சொல்லவே இல்லையே. மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார் எதிர்பார்த்தது ஒண்ணு, ஆனால் கிடைத்தது பெண் குழந்தை என்பதற்காக அல்லாஹ் அவங்க வருத்தப்பட்டாங்களா, நான் கவலை கொண்டேன் என்று சொன்னாங்களா? இல்ல, இதை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான், இதுதான் எனக்கு அல்லாஹ்வால் தரப்பட்ட நியாமத் என்று நினைச்சாங்க. அதனால் தான் அவர்களை பற்றி குர்ஆன் பேசுது. எதுக்கு அவங்களை பற்றி குர்ஆன் பேசணும்? அவர்களுடைய நடவடிக்கைகள், அவருடைய செயல்பாடுகளை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா அவர்களை ஒரு படிப்பினையாக சொல்லி காட்டுகின்றார். அடுத்ததாக குழந்தைகளை பொறுத்தவரை குழந்தைகள் எப்படிப்பட்ட குழந்தைகளாக நமக்கு வேணும்னு ஆசைப்படணும் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குங்க. இதை ஒரு பிரார்த்தனையாகவே மார்க்கம் சொல்லி காட்டுகின்றது. நபிமார்கள், அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட தூதர்கள் எல்லாரும் என்ன செய்யறாங்க? குழந்தைகளுடைய விஷயத்தில் நிறைய பிரார்த்தனை செஞ்சிருக்கிறாங்க. ஒரு கணவன் தன்னுடைய மனைவியுடன் சேரக்கூடிய நேரத்திலேயே என்னுடைய குழந்தை நல்ல குழந்தையாக, எனக்கு அல்லாஹ் வழங்கப்படக்கூடிய ரிசுக்கு நல்ல ரிசுக்காக, நல்ல வாரிசாக இருக்க வேண்டும் என்பதை தன்னுடைய மனைவியோடு சேரும் போதே கேளுங்கன்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிஸ்மில்லாஹ் அல்லாஹும்ம ஜன்னிபினி ஷைத்தான் வ ஜன்னிப ஷைத்தான மா ரஸக்தனா. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், தன்னுடைய மனைவியோடு ஒரு மனிதர் சேருகின்றாரையானால் அப்படிப்பட்ட அந்த நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யணும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இன்ன அஹதுக்கும் இதா அத்தா அஹ்லிஹி, ஒருவர் தன்னுடைய மனைவியிடத்தில் வந்தாரையானால் பிஸ்மில்லாஹ் அல்லாஹும்ம ஜன்னிபனா ஷைத்தான் வ ஜன்னிப ஷைத்தான மா ரஸக்தனா என்று பிரார்த்தனை செய்தாரையானால் ஃபரஸகா வலதன், அவர் இருவருக்கும் ரிசுக்குகள் குழந்தை வழங்கப்பட்டதையானால் லம் யதுர்ருஹு ஷைத்தான், ஷைத்தானுடைய தீண்டுதல் இல்லாமல் அந்த குழந்தை பிறக்கும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. எப்படி பாருங்க, எங்க விஷயத்துல மார்க்கம் செய்தியை சொல்லுதுன்னு பாருங்க. மார்க்கம் எந்த இடத்தில் உபதேசத்தை வைக்குதுன்னு பார்க்கணும். எப்படிப்பட்ட உபதேசங்கள் நமக்கு சொல்லப்படுதுன்னு யோசிக்கணும். ஏன் நம்ம முஸ்லிம், நாம் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறோம், நமக்கு பின்னால் வரக்கூடிய வாரிசுகளும் சரியானவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனையா, அல்லாஹ் ஷைத்தானுடைய தீண்டுதல்களை விட்டு உன்னிடத்தில் நாங்கள் பாதுகாப்பு தேடுகின்றோம், அதேபோல் எங்களுக்கு வழங்கப்படக்கூடிய வாரிசுகளுக்கும் நான் உங்களிடத்திலே பாதுகாப்பு தேடுகின்றேன் என்று சொல்லி அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடி உங்களுடைய வாரிசுகளுக்காக உங்களை நீங்கள் தயார் செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அல்லாஹ் சொல்றான் பாருங்க, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் நீண்ட கால குழந்தை இல்ல, ரொம்ப நாள் கழிச்சு குழந்தைக்காக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யறாங்க. செய்யக்கூடிய அந்த நேரத்தில் எப்படி கேட்கிறாங்க? ரொம்ப நாள் குழந்தை இல்லாம இருக்கும், எனக்கு ஏதாவது ஒரு குழந்தை கிடைச்சா போதும் அப்படின்னு கேட்கல. குழந்தையே இல்லைன்னா ஏதாவது ஒண்ணு பிறந்தா போதுங்க அப்படின்னு நம்ம யோசிப்போம். அவங்க எப்படி கேட்கிறாங்க பாருங்க, யா அல்லாஹ் எனக்கு குழந்தை வேணும், ஆனா அந்த குழந்தை எப்படி இருக்கணும் தெரியுமா? ரப்பி ஹப்லி மின் லதுன்க துர்ரியத்தன் தய்யிபா. யா அல்லாஹ் என்னுடைய இரட்சகனே, எனக்கு உன்னிடத்தில் இருந்து ஒரு குழந்தை அன்பளிப்பாகத்தான், அந்த குழந்தை தூய்மையான ஒரு குழந்தையாக இருக்கணும், நல்ல ஒரு குழந்தையாக இருக்கணும். இன்னக சமீஉத் துஆ, நீ துஆவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன், அதனால உன்னிடத்தில் கேட்கின்றேன் என்று கேட்டதாக அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய வாரிசுக்காக பிரார்த்தனை செஞ்சாங்க. எப்படி பிரார்த்தனை செய்தார்கள்? ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் துர்ரியதி ரப்பனா வ தகப்பல் துஆ. யா அல்லாஹ் என்னை எப்படி ஆக்கணும் தெரியுமா? நீ என்னை உன்னை தொழுது வணங்கக்கூடிய ஒரு அடியானாக ஆக்க வேண்டும், என்னுடைய குழந்தைகளையும் அப்படி ஆக்கு. எப்படி பிரார்த்தனை பாருங்க, என்னுடைய குழந்தையும் உன்னைய வணங்கக்கூடிய, உன்னையே வணங்கி வாழக்கூடிய ஒரு குழந்தையாக ஆக்குவாயாக என்று பிரார்த்தனை செஞ்சாங்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுடைய இன்னொரு பிரார்த்தனை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். 19வது அத்தியாயத்தினுடைய 6வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், வஜஅல்ஹு ரப்பி ரலியா. யா அல்லாஹ் எனக்கு நீ குழந்தையை தருகின்றாயே, அந்த குழந்தை எப்படிப்பட்ட குழந்தையா இருக்கணும்? உன்னுடைய திருப்தியை பெற்ற குழந்தையாக இருக்கணும்,
உன்னுடைய திருப்தியை, உன்னுடைய சந்தோஷத்தை பெற்ற ஒரு குழந்தையாக இருக்க வேண்டும் என்று ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தனை செஞ்சாங்க. அடுத்து ஒரு பிரார்த்தனை சொல்லி காட்டுகின்றான். 37வது அத்தியாயத்தினுடைய 100வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது, தன்னுடைய குழந்தைக்காக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்களே, எப்படி செய்தார்கள்? ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், யா அல்லாஹ் எனக்கு ஒரு குழந்தையை கொடு, அந்த குழந்தை சாலிஹான குழந்தையாக இருக்கணும், சாலிஹான ஒரு குழந்தையாக எனக்கு அன்பளிப்பு செய்வாயாக. அல்லாஹ்விடத்தில் கேட்ட பிரார்த்தனை எத்தனை பேருங்க நம்ம கேட்டிருக்கிறோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நமக்கு பிள்ளைகள் உண்டு, குழந்தைகள் உண்டு. நம்முடைய குழந்தைகளுக்காக நாம் பிரார்த்தனை செஞ்சிருக்கிறோமா? என்னுடைய மனைவி கர்ப்பமாக இருக்கக்கூடிய நேரத்திலே என்னுடைய குழந்தை சாலிஹான ஒரு குழந்தையாக இருக்க வேண்டும், நல்ல ஒரு குழந்தையாக வளரணும், எந்த குழந்தையாக இருந்தாலும் பரவாயில்ல, யா அல்லாஹ் உனக்கு கட்டுப்பட்ட சாலிஹான ஒரு குழந்தையாகத்தான். கேட்டிருக்கிறோமா? கேட்டிருக்கிறோமா? எத்தனை பேர் நம்முடைய பிரார்த்தனைகள் அதை ஒன்னாக அமைச்சிருக்கிறோம்? இல்ல, நிறைய பேர் கேட்கிறதே இல்ல. ஆம்பளை பிள்ளைய குடுன்னு கேட்கிறோம், பெண் குழந்தைய குடுன்னு கேட்கிறோம், இப்படித்தான் கேட்கிறோமே தவிர பிறக்கக்கூடிய குழந்தை நல்ல ஒரு குழந்தையாக இருந்தாதான் ஆச்சு. எத்தனை வருடங்கள் கழித்து குழந்தை பிறந்தாலும் என்னுடைய குழந்தை எப்படி வேணுமானால் இருக்கணும் சொல்லி ஆசைப்படல. வயோதிக நேரம், வாலிபத்தை எட்டி விட்டார். எந்த அளவுக்கு அப்படின்னா, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்றாங்க, நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா? நான் வயோதிகனாக ஆகிவிட்டேன், என்னுடைய தலைமுடிகள் எல்லாம் நரைத்து விட்டது, என்னுடைய மனைவியோ மலடியாக இருக்கின்றாள், எல்லாத்தையும் சொல்லி அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, யா அல்லாஹ் எனக்கு ஒரு குழந்தையை கொடு. நீ நம்ம அப்படி கேட்போமா? ஒரு வருஷம் கேட்போம், 2 வருஷம் கேட்போம், 5 வருஷம் கேட்போம், 10 வருஷம் கேட்போம், அதுக்கப்புறம் கேட்க மாட்டோம். 10 வருஷம் ஆச்சு குழந்தையே இல்ல, இனிமே கேட்டா கிடைக்க போகுதுன்னு விட்டுருவோம். அப்படித்தானே? இன்னைக்கு எத்தனை பேர் அப்படிப்பட்ட ஒரு நிராசை அடைந்தவர்களாக இருக்கிறாங்க. அதற்கும் சேர்த்து ஒரு படிப்பினை அல்லாஹ் தஆலா நம்முடைய வாழ்க்கையில சொல்லித்தரான். குழந்தையை மட்டும் நல்ல குழந்தையாக கொடுன்ற ஒரு படிப்பினை இல்ல, வயோதிக நேரத்தில் குழந்தையை கேட்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வயோதிக நேரத்தில் குழந்தையை கொடுத்த உடனே அவங்க நம்பவே இல்லை. எனக்கு குழந்தையான் கேட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி ஓடி வரக்கூடிய நேரத்தில் சொன்னாங்க, இது அல்லாஹ்வினுடைய அருட்கொடை, அல்லாஹ் தருகின்றான், இந்த அருட்கொடை அல்லாஹ்வால் தரப்படுகின்றது என்று அந்த வானவர்கள் சொன்னார்கள் என்ற ஒரு செய்தியை திருமறை குர்ஆனுடைய 11வது அத்தியாயத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அப்ப யோசிச்சு பாருங்க, குழந்தைகள் இருப்பவர்கள் அவர்களுக்கு ஒரு சங்கடம் என்று சொன்னால், குழந்தைகள் இல்லாதவர்களுக்கு வேறு ஒரு சங்கடம். குழந்தைகள் இருக்கிறா, அந்த குழந்தை நல்ல ஒரு குழந்தையாக இருக்கணும். குழந்தை பிறந்துருச்சா, பிறந்த அந்த குழந்தை எனக்கு நல்ல ஒரு குழந்தையாக இருக்கணும். அதை கேளுங்க, 25வது அத்தியாயத்தினுடைய கடைசி வசனங்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், ரப்பனா ஹபுலனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا قُرَّةَ أَعْيُنٍ. எப்படி கேட்கணும்? குழந்தை பிறந்தாச்சு, அந்த குழந்தை நமக்கு எப்படிப்பட்ட ஒரு குழந்தையாக இருக்கணும்? எனக்கு கண் குளிர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய ஒரு குழந்தையா இருக்கணும். எனக்கு கஷ்டத்தையும் சோதனைகளையும் சங்கடங்களையும் வேதனைகளையும் தரக்கூடிய, உன்னையே மறந்து வாழக்கூடிய ஒரு குழந்தையாக எனக்கு இந்த குழந்தையை ஆக்கிறாத. என்னுடைய குழந்தை எப்படி ஆக்க வேண்டும் என்று சொன்னால், எனக்கு கண் குளிர்ச்சியை தரக்கூடிய ஒரு குழந்தையாக தருவாயாக என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை இறை நம்பிக்கையாளர்கள் செய்வார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நபிமார்களுடைய பிரார்த்தனை இல்ல, இறை நம்பிக்கையாளர்கள், ரஹ்மானுடைய அடியார்கள். 25வது அத்தியாயத்தினுடைய கடைசி வசனங்களை எல்லாம் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ரஹ்மானுடைய அடியார்களுடைய பண்புகள் என்ன? அல்லாஹ்வுக்கு பிடிச்சமான பேர் எதுங்க? ரஹ்மான். அந்த ரஹ்மானின் அடியார்களுடைய பண்புகள் என்ன என்ற ஒரு தலைப்பில அல்லாஹ் தஆலா நீண்ட ஒரு செய்தியை சொல்லிட்டு வரான். அப்படி சொல்லக்கூடிய நேரத்துல தான் அல்லாஹ் சொல்றான், அவங்க பிரார்த்தனை செய்வாங்க, யா அல்லாஹ் என்னுடைய மனைவி என்னுடைய குழந்தைகள் எல்லாம் எனக்கு கண் குளிர்ச்சி ஏற்படுத்த வேண்டும். வஜஅல்னா லில் முத்தகீன், யா அல்லாஹ் எங்களை பயபக்தி உடையவர்களாக ஆக்கி வைப்பாயாக. எப்படி? நமக்கும் சேர்த்து அவர்களுக்கு கேட்கும் போது நமக்கும் சேர்த்து கேட்கணும். நம்ம எப்படி இருக்கணும்? பயபக்தி உடையவர்களா இருக்கணுமா இல்லையா? என்னையும் என்னுடைய வாரிசுகளையும் உனக்கு அஞ்சி பயபக்தியோடு நடக்கக்கூடியவர்களாக ஆக்கி வைப்பாயாக என்று அவர்கள் பிரார்த்தனை செய்வார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே. இன்னைக்கு வரைக்கும் நம்ம செஞ்சிருக்கிறோமா?
நமக்கு பிள்ளைங்க இருக்குது, பிள்ளைய பத்தி ஏதாவது சங்கரனா ஊரே சொல்லுவோம், என் பிள்ளைங்க நல்லா தான் வளர்த்தேன், என்ன குறை வச்சேன் அவனுக்கு, ஆனா இப்படி ஆயிட்டானே சொல்றமா இல்லையா? இப்படி ஊரே சொல்ற நம்ம ஒரு நாளாவது பள்ளியாசல்ல உட்காந்து இல்ல தனிமையில உட்காந்து ஒரு 2 ரக்கா தொழுதுட்டு, யா அல்லாஹ் என் பிள்ளைய நல்ல பிள்ளைய ஆக்கிவேனா, அல்ல ஆக்கி வைக்க மாட்டானா? அதை மட்டும் கேட்க மாட்டோம். அப்படித்தானே? ஊரே சொல்லுவோம், பாக்குறவங்களை எல்லாம் கூப்பிட்டு சொல்லுவோம். எந்த அளவுக்கு ஆயிரும் அப்படின்னா, சொல்லி சொல்லி சொல்லி, என்னடா உங்க அத்தா உன்னை இப்படி சொல்றாரு, உங்க அம்மா இப்படி சொல்றாங்களே, அந்த பையனை பார்க்கும் போதெல்லாம் சொன்னோன்னு அத்தா எப்படி தெரிவார்? ஒரு பெரிய ஒரு டெரர் மாதிரியே தெரிவார். என்ன இந்த மனுஷன் எப்ப பார்த்தாலும் என்னை ஊரே கேவலப்படுத்தி வச்சிருக்கிறார். வேமா வீட்டுக்குள்ள வருவார், என்னமா அவர் நினைச்சிட்டு இருக்கிறாரு? அவரு யார்? அவரு அத்தா எப்படி என்ன நினைச்சிட்டு இருக்கிறார்? அவரு எங்க போனாலும் என்னை பத்தி தப்பு தப்பாவே சொல்லி வச்சிருக்கிறாரு, நான் அப்படி என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னு அவர் கேட்பார். அப்படித்தானே? அந்த அளவுக்கு தான் நம்ம இன்னைக்கு இருக்கிறோம். பிள்ளைகளுடைய வளர்ப்புகளுடைய விஷயங்கள்ல நமக்கு ஒரு வழிமுறையை மார்க்கம் சொல்லி தருது. அந்த வழிமுறைகள் நம்ம பேன்றதே இல்லைங்க. ஒரே சொல்லக்கூடிய நம்மை படைத்த ரப்புல் ஆலமீன்ட்ட உட்கார்ந்து முறையிட்டோம் அப்படின்னா அந்த ரப்பு நம்ம நல்லா ஆக்க மாட்டானா? நரகத்துடைய விளிம்பில் இருந்தவர்களுக்கு ஹிதாயத்து கொடுத்தவன் ரப்புல் ஆலமீன். அதை இன்னைக்கு மறந்தனுடைய விளைவுங்க இதெல்லாம். நரகத்துடைய விளிம்பில் இருந்தாங்களே, எல்லாருமே சொர்க்கத்துக்காகவே வாழ்ந்தவர்களா இருந்தாங்க ஆரம்பத்தில். இல்ல, நரகத்தினுடைய விளிம்பில் இருந்தவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செஞ்சான்? சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்கலையா? ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு சிறப்பானவங்கள ஆகலையா? அப்படியெல்லாம் இருக்கும் பொழுது நான் பெற்று வளர்த்தெடுத்த ஒரு மகன், அவனிடத்திலே தவறுகள் இருந்தால் அவரிடத்தில் நல்ல முறையான ஒரு செய்தியை சொல்லக்கூடியவர்களாக, அதே நேரத்திலே அல்லாஹ்விடத்தில் முறையிடக்கூடியவர்களாக இல்ல. அதனால் இன்றைக்கு குடும்பங்கள், தந்தை மகனுக்கான உறவுகள், தாய் பிள்ளைக்கான உறவுகள் எல்லாம் சீரழிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அவலங்களை இன்றைக்கு பார்க்கலாம். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், கேளுங்க அல்லாஹ்ட்ட. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள். 14வது அத்தியாயத்தினுடைய 35வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், வஜ்னுபுனி வபனிய அன் நஅபுதல் அஸ்லாம். யா அல்லாஹ், என்னை ஒரு தௌஹீத்வாதியா நீ ஆக்கிட்ட, அதே போல என் புள்ளையும் தௌஹீத்வாதியா ஆக்கு. அவங்க ஏகத்துவத்தில் இருந்தாங்களா இல்லையா? அவங்க எப்படி கேட்டாங்க? எனக்கு புள்ள வேணும், சாலிஹான குழந்தை வேணும். அந்த குழந்தை எப்படி இருக்கணும்? ஏகத்துவத்தை கடைபிடிக்கக்கூடிய, சிலை வணக்க வழிபாடுகள் செய்யக்கூடிய குழந்தையாக எனக்கு தந்திராத. வஜ்னுபுனி வபனிய அன் நஅபுதல் அஸ்லாம், என்னையும் என்னுடைய குழந்தையும் உன்னை வணங்கக்கூடியவர்களாக ஆக்கி வைப்பாயாக என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றானே. ஆனால் நமக்கான குழந்தைகளுக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு எப்படிப்பட்ட ஒரு பிரார்த்தனைகளை நாம் முன்னெடுத்து வைத்திருக்கின்றோம் என்பதை பார்க்கணும். அடுத்து, குழந்தை பிறந்து விட்டதையானால் அடுத்து ஒரு பெரிய ஒரு பரபரப்பு இருக்கும். குழந்தைக்கு பேர் வைக்கிறது, அப்படித்தானே? பேர் வைக்கிறதுக்கு அஜர்த்துக்கு போன் அடிப்போம், தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் போன் அடிப்போம், நெட்டில் இருக்கிற எல்லா பேரையும் பார்ப்போம், யார் யார்கிட்டலாம் கேட்க முடியுமோ கேட்போம். ஒரு 10 பேர் சொல்லுங்கண்ணே, பிறக்கிறதுக்கு முன்னாலே கேட்டுரும். அப்படித்தானே? ஆம்பளை பிள்ளையில ஒரு 10 பேரும், பொம்பளை பிள்ளையில ஒரு 10 பேரும் சொல்லுங்க. சரி, அவர் ஒரு 10 பேரை சொன்னார் அப்படின்னா, ஆயிஷா, கத்தீஜா, அஸ்மா, சுமையான்னு சொன்னா, என்ன அஜர்த்து பழைய பேரா சொல்றீங்க? லேட்டஸ்ட் பேர் இதா இருந்தா சொல்லுங்க, லேட்டஸ்டா இருக்க பேரை சொல்லுங்க. லேட்டஸ்டா பேர் வேணுமா? அது ரொம்ப ஷார்ட்டா இருக்கணும், எல்லாரும் கூப்பிடணும். ரொம்ப பெருசாலாம் இருந்துடக்கூடாது. எப்படிலாம் ஆசை பாருங்க. ரொம்ப பெருசாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஷார்ட்டா என்ன செய்யணும் இருக்கணும், எல்லாரும் கூப்பிடுற மாதிரி இருக்கணும். அரபியில பாதி எழுத்து யாருக்கும் உச்சரிப்பே வராது. அப்படிதான் இன்னைக்கு டெய்லி மகரஜ் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். நம்ம பாட்டுக்கு ஒரு பேரை வைக்கணும் அப்படின்னா அந்த பேரை எப்படி எல்லாம் உச்சரிக்கணுமோ எல்லாத்தையும் யோசிச்சு பேசுறோம். லேட்டஸ்ட் வேணும், பழைய பேர்லாம் வேணாம். அபூபக்கர் சித்திக்னு எத்தனை பேர் இன்னைக்கு பேர் வச்சிருக்கிறோம்? அப்துல் ரஹ்மான் பேர்லாம் இருக்காது, அப்துல்லாலாம் இருக்காது. ஒரு காலகட்டத்தில் போனா அப்துல் ரஹ்மான், அப்துல்லா எல்லாம் மறந்தாச்சு. எல்லாம் லேட்டஸ்டா என்னென்ன இருக்கோ அது நெட்டுல என்னென்ன பேர்லாம் போடுறாங்களோ எல்லாத்தையும் வச்சிருவாங்க. என்ன பேருக்கு என்ன அர்த்தம் எதையும் பாக்குறது இல்ல. பேரை சொன்னாங்கன்னா அப்படியே என் ஸ்கூல்ல அப்படியே என் புள்ள பேரை வாசிச்சா அப்படி லேட்டஸ்டா தெரியும். அதனால அந்த மாதிரி பேர் இருக்கணும் எனக்கு. வேற எந்த பேரை எழுதி கொடுக்கறதே இல்லை. இப்ப இதெல்லாம் எழுதி தர மாட்டேன், தெரியாதுன்னு போயிடும். ஆனா இன்னைக்கு புக்குகள் எல்லாம் பார்த்தோம்னா அப்படிதான் இருக்கு. குழந்தையுடைய பேர்கள் எடுத்து பார்த்தா அந்த பேர்கள் என்ன செய்யாது, 4 பேர் பழைய பேரா இருக்கும். அடுத்ததெல்லாம் பார்த்தா எல்லாத்தையும் என்னென்ன அர்த்தங்கள் இருக்கு பொறுக்கி 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 போட்டுருவாங்க.
அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க பாருங்க, பெயர்களை வைத்தால் அழகிய பெயர் வைங்க, இந்த பெயரை கொண்டு நாளை மறுமை நாளில் உங்களுடைய பிள்ளைகள் அழைக்கப்படும். அதெல்லாம் யோசிக்கிறோம். நம்ம ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் நல்ல பேரு சூப்பரா இருக்குன்னு சொல்றதுக்கா? நாளைக்கு சொர்க்கத்திற்குரியவர்களாக நீங்க ஆயிட்டீங்கன்னா உங்களை அல்லாஹ் கூப்பிடணுமா இல்லையா? யா அப்துல்லா அப்படின்னு கூப்பிடக்கூடிய அளவுக்கு இருக்கணுமா இல்லையா? யா அப்துல் ரஹ்மான் கூப்பிடக்கூடிய அளவு இருக்கணுமா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, பெயர் வைத்தீர்களே ஆனால் அல்லாஹ்வுடைய பெயரோடு சேர்த்து வைங்க, அப்துல் ரஹ்மான் என்ற பெயரோடு சேர்த்து வைங்க. அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்சமான பேரு. அந்த பேர்ல இன்னைக்கு யாருக்கு வைப்பாங்க தெரியுமா? யாராவது இஸ்லாத்துக்கு வந்து அவங்களுக்கு மட்டும் அந்த பேர், நம்ம பிள்ளைங்களுக்கு கிடையாது. அப்படித்தானே? இஸ்லாத்துக்கு வந்தவங்களுக்கு பாருங்க, அப்துல் ரஹ்மான், அப்துல்லா, அப்துல் ரஸாக் இந்த மாதிரி பேரா வச்சிருவாங்க. சரி, நம்ம புள்ள பிறந்திருக்கு, யாராவது பள்ளியாசல்ல உட்காந்து ஒரு இஸ்லாத்துக்கு வந்துட்டாருங்க, என்ன பேர் வைக்கலாம்? 10 பேர் அப்துல் ரஹ்மான் வாங்க. அப்படிதான் இருக்கு இன்னைக்கு. என்ன செய்யறது இல்ல, நமக்கு நம்ம பிள்ளைக்கு மட்டும் ரஹ்மானுடைய பேர் தேவையில்லை. நான் ரஹ்மானுடைய அடிமை என்று சொல்றதை நம்ம விரும்புறது கிடையாது. இதுதான் இன்னைக்கு இருக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க பாருங்க, இஸ்தஹ்சினு அஸ்மாஅக்கும், உங்களுடைய குழந்தைகளுடைய பெயரை அழகாக்குங்கள், அழகாக வையுங்கள். ததூன பிஹா யௌமல் கியாமா, துதஊன பிஹா யௌமல் கியாமா, அதை கொண்டு மறுமை நாளில் நீங்கள் அழைக்கப்படுவீர்கள். கும் யா ஃபுலான், குன் யா ஃபுலான் இப்னு ஃபுலான் இலா நூரிக், இன்னாருடைய மகன் இன்னாரே அல்லாஹ்வினுடைய ஒளியின் பால் செல்லுங்கள் என்று அழைக்கப்படக்கூடிய அளவிற்கு ஒரு அழகிய பெயர் வேணாமா? நல்ல ஒரு பெயரை வேண்டாமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நல்ல பெயர் வைங்க, நல்ல அழகான ஒரு பெயரை வைங்க அப்படின்னு சொல்லி தான் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி இருக்கிறாங்க. அதனால பெயர்களை பொறுத்த வரைக்கும் ஓல்டு லேட்டஸ்ட் எல்லாம் கிடையாது. பெயர் நல்ல பெயரா, அழகான பெயரா, அந்த பெயர் இறைவனுக்கு பிடித்தமான பெயராக இருந்தா அதுல சந்தோஷம். எல்லாருக்கும் பிடிச்சிருக்கணும் அப்படின்லாம் இல்ல. வீட்டுல பேரை சொல்லி ஒரு 10 பேர் எழுதி கொடுத்து அடுத்து திருப்பி வருவார், ஜி இது பேர்லாம் ஓகே, ஆனா என் வீட்டுக்காரமாக்கு இந்த பேர் பிடிக்கல, வேற பேர் சொல்லுங்கன்னு. சரி, அவங்களுக்கு பிடிச்சா அவங்க அக்காவுக்கு பிடிக்காது. எல்லாத்துக்கும் யோசிச்சு 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 என்ன செய்வாரு, ஒரு பேர் வைக்கிறதுக்குள்ள ஹக்கீகாவுடைய நாள்லாம் போய் சில பேர் 40-50 நாள் கழிச்சு எல்லாம் பேர் வைப்பார். அது வரைக்கும் பேரை வைக்க தெரியாது. சர்டிபிகேட் எழுதணுமே பேரு, 40 நாளைக்கு அப்புறம் என்ன செய்வானா சர்க்குலர் அனுப்பிடுவாங்க, சர்டிபிகேட்ல பேர் எழுதணும். அந்த நேரத்தில் வேகமா ஓடுவார், என்ன பேரை வைக்கிறது. இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது. பெயரை பொறுத்தவரை அழகிய பெயர், அந்த பெயரை நல்ல முறையில் என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா வைத்து விட வேண்டும். இதுதான் மார்க்கம் நமக்கு சொல்லி தந்த ஒரு அழகான முறை தானே. அதையே நம்ம செய்யறது இல்ல. அதெல்லாம் இன்னைக்கு நம்மள்ட்ட இல்லாம போச்சு. அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹுடைய குழந்தை தரப்படுது. அல்லாஹ்வுடைய தூதர் பேரித்தமிழத்தை வாயில் வைத்து அப்துல்லா அப்படின்னு சொன்னாங்க. அப்துல்லா அப்படின்னு சொல்லி பெயர் வச்சாங்க. என்ன அழகான ஒரு பெயராக அல்லாஹ்வுடைய தூதர் வைக்கிறாங்க. நம்மளாம் இன்னைக்கு என்ன செய்யறது இல்ல, அப்படிப்பட்ட பெயர்களை எல்லாம் இன்றைக்கு யோசிப்பதே கிடையாது. அதெல்லாம் ஒரு உணர்வுங்க. யதார்த்தமாக ஒரு சுமையாவுடைய பெயரோ, ஒரு யாசிருடைய பெயரோ, ஒரு ஹப்பாவுடைய பெயரோ வைக்கப்பட்டதையானால் ஒரு உணர்வு வருமா இல்லையா? நம்முடைய பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட ஒரு வரலாறுகளை சொல்லித் தரலாமா இல்லையா? இந்த அப்துல் ரஹ்மான் என்ற பெயருக்குரிய சிறப்பு என்ன தெரியுமா, ஒரு யாசர் என்ற பெயருக்குரிய சிறப்பு என்ன தெரியுமா என்றெல்லாம் சொல்லக்கூடிய அளவிற்கு நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கணும். அதுதான் வளர்ப்பினுடைய தத்துவங்கள். அதையே என்ன செய்யறது இல்ல, நாம் புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இல்லை என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்ததாக குழந்தை பிறந்தாச்சு, நல்ல பெயர்களை வச்சாச்சு, குழந்தைகள் வளருது. அந்த குழந்தைகள் எந்த ஒரு நிலையிலும் ஒழுக்கம் தவறியவர்களாக நாம் வளர்த்து விடக்கூடாது. அதுக்கப்புறம் பொறுப்பு நம்மள்கிட்ட கொடுத்துடுறான் அல்லாஹு தஆலா. அந்த குழந்தையை அன்பளிப்பாக கொடுத்துட்டு ஒரு விஷயத்தை சொல்றான், இன்னமா அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா, உன்னுடைய குழந்தை உனக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய சோதனை, அந்த சோதனையில நீங்க ஜெயிக்கணும். அந்த சோதனை என்ன செய்யணும், நீங்க ஜெயிக்கணும். குழந்தையை கொடுத்து அந்த குழந்தையை ஒழுங்கா வளர்க்காம எப்படியா போகட்டும் சொல்லி விட்டுட்டோம் அப்படின்னா நாளைக்கு அல்லாட்ட போய் நம்ம நின்றோம். அல்லாட்ட அந்த குழந்தை நம்மை குற்றச்சாட்டுயா, அல்லாஹ் இவர் என்னுடைய தந்தை, என்னை ஒழுங்கா வளர்க்கல, அதனால நான் பாவியா போயிட்டேன்னு சொன்னா காரணம் சொல்ல முடியுமாங்க? அங்கே போய் ஏதாவது காரண காரியங்களை சொல்லி எல்லாம் தப்பிக்க முடியாது. குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யத்திஹி, நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்கள், உங்களுடைய பொறுப்புகளை பற்றி நாளை மறுமை நாளிலே விசாரிக்கப்படுவீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னால், ஒரு தந்தைக்கு பொறுப்பு இல்லையா?
ஒரு தாய்க்கு பொறுப்பில்லையா? எந்த ஒரு விஷயத்திலும் குழந்தைகளுடைய விஷயங்கள்ல தாய் தந்தை என்று பிரித்து காட்டக்கூடிய ஒரு நிலை இன்றைக்கு வந்துடக்கூடாது. குழந்தை நல்லது செய்தால் என்னுடைய குழந்தை என்பதும், குழந்தையிடத்திலே தவறு நடந்து விட்டதை ஆனால் அதை மாற்றி சொல்லக்கூடிய ஒரு அவலங்கள் எல்லாம் இன்றைக்கு நம்ம பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் குழந்தைகளுடைய விஷயத்துல தாயையும் தந்தையும் சேர்த்துதான் சொல்றாங்க. தாய்க்கு ஒண்ணு, மகனுக்கு ஒண்ணு, தாய்க்கு ஒண்ணு, தந்தைக்கு ஒண்ணு எல்லாம் சொல்லல, ஒரே நிலைமைதான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, வல் மர்அத்து ரஅய்யத்து அன் பைத்தி ஜௌஜிஹா வ அவுலாதிஹா, ஒரு பெண் இருக்கின்றாளே தன்னுடைய கணவனுடைய குடும்பத்திற்கும் குழந்தைகளுக்கும் பொறுப்பாளியாக இருக்கின்றாள். அவளுடைய பொறுப்பை பற்றி நாளை மறுமை நாளில் விசாரிக்கப்படுவார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களே, அதே ஒரு நிலையை அல்லாஹ்வுடைய தூதர் ஆணுக்கும் சொல்லி காட்டுகின்றார்கள், தந்தைக்கும் சொல்லி காட்டுகின்றார்கள். எந்த ஒரு தந்தை தன்னுடைய குழந்தையை வளர்க்கும் போது எப்படி வளர்க்கணும்? நல்ல ஒழுக்கத்தோடு வளர்ப்பதுதான் அந்த குழந்தைக்கு குட்டி செல்லக்கூடிய சொத்துக்களிலேயே சிறந்த சொத்து என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க. குழந்தை பிறந்த உடனே ஊர்ல எங்காவது இடம் கிடைக்குமான்னு சொல்லி இடம் வாங்கி போறது பெருசு இல்லைங்க. குழந்தைக்கு என்ன வேணும்? ஒழுக்க வேணும், நல்ல அதவுகள் வேணும். அந்த அதவுகளை சொல்லி கொடுத்து வளர்க்கணும். எல்லா நிலைகளிலும் அதவுகளை சொல்லி தரணும். சிறிய பிராயத்திலிருந்தே சொல்லி தர வேண்டும். சின்ன பிராயத்தில் ஏபிசிடி சொல்லி தரோம். சின்ன 3 வயசு 2 வயசான ஏபிசிடி சொல்லி தரோம். ஆனா அல்லாஹ்வை பத்தியும் அல்லாஹ்வுடைய அச்சத்தை பத்தியும் சொல்லி தரதில்லை. இன்னைக்கு குழந்தைகள் தவறு செய்கின்றதை ஆனால் அந்த குழந்தைகள் சிறிய குழந்தைகள் தானே என்று சொல்லி ரொம்ப பொடுபோக்காக இருக்கிறோம். அந்த நேரத்தில் கண்டிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை நம்ம எடுக்கிறதே இல்லை. இப்படியாக விட்டுத்தான் குழந்தைகளுக்கு முறையான ஒழுக்கத்தை சொல்லித்தரக்கூடிய ஒரு நிலைகளில் எல்லாம் நாம் தவறிழைத்தவர்களாக இருந்து கொண்டே இருக்கிறோம். தாயாக இருந்தாலும் சரி, தந்தையாக இருந்தாலும் சரி, 2 பேருக்கும் பொறுப்பு இருக்குது. முதல்ல வர்ரஜுலு ராஇன் பைத்திஹி, ஒரு மனிதன், ஒரு ஆண்மகன் தன்னுடைய குடும்பத்திற்கு பொறுப்பாளியாக இருக்கின்றான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, சொல்லிட்டு அடுத்து பெண்ணையும் சொல்றாங்க. அப்ப 2 பேருக்கும் பொறுப்பு இருக்குது. 2 பேரும் குழந்தைகளை வளர்க்கக்கூடிய விஷயத்தில் சரியான ஒரு நடைமுறை எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி எடுத்துக்கொள்ளவில்லையானால் நாளை நம்முடைய குழந்தைகள் நம்மை குற்றவாளியாக ஆக்கி விடுவார்கள். நம்மை குற்றவாளியாக ஆக்கி நிப்பாட்டிடுவாங்க. அங்கே போய் என்ன செய்ய முடியும்? என் மனைவி தான் தப்பு பண்ணிட்டா, எனக்கு ஒன்னும் தெரியாது சொல்ல முடியுமா? நான் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலைக்கு போயிட்டேன், இல்ல 10 வருஷம் வெளிநாட்டுல இருந்தேன், அதனால என் புள்ள இப்படி போயிட்டான், அல்லாஹ் விட்டுருவானா? அல்லாஹ் விட்டுருவானாங்க? அப்படியாப்பா, நீ வெளிநாட்டுக்கு போயிட்டியா, சரி போயிட்டு வா அப்படின்னு அனுப்ப மாட்டான். உன்னை யார் போக சொன்னதுன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? ஒன்னும் சொல்ல முடியாது. அப்ப பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய விஷயங்கள்ல கவனங்கள் என்பது 2 பேருக்கு வேணும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, மா நஹல வாலிதுன் மலதன், ஒரு தந்தை மா நஹல வாலிதுன் மலதன் மின் நஹலி அஃலலு மின் அதபின் ஹஸனின், இங்க இருந்து லட்ச லட்சமா பணம் அனுப்பி, கோடி கோடியா பணம் அனுப்பி, எங்கெல்லாம் இடம் கிடைக்குதோ அங்கெல்லாம் இடம் வாங்கி போட்டு, எங்கெல்லாம் வீடு கட்ட முடியுமோ அங்கெல்லாம் வீடு கட்டி போட்டு, இது என் மகனுக்கு, இது என் மகளுக்கு, இப்படி எல்லாம் பிரிச்சு தரதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. என்ன வேணும்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நீ விட்டு சொல்லக்கூடிய சொத்துக்களிலேயே சிறந்த சொத்து 10 ஏக்கர் நிலன்னு சொல்லல, 4 மாடி கட்டடம் சொல்லல, 100 பவுன் நகைன்னு சொல்லல. என்ன சொன்னாங்க? அஃலலு மின் அதபின் ஹஸனின், விட்டு சொல்லக்கூடிய சொத்துக்களிலேயே சிறந்த சொத்து நல்ல ஒழுக்கம் என்று சொல்லி காட்டினாங்க. ஒழுக்கத்தை சொல்லாம வேற என்னங்க வச்சு என்ன பண்ண போறோம்? ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்கணுமா இல்லையா? எந்தெந்த நேரங்களிலே என்னென்ன விஷயங்களை சொல்லி கொடுக்கணுமோ அதை உடனுக்குடன் சொல்லி கொடுக்கணும். அதுக்காக காலங்களையும் நேரங்களையும் வயது வரம்புகளையும் இன்றைக்கு பார்த்துட்டு இருக்கிறாங்க நிறைய பேரு. புள்ள தப்பு செஞ்சானா 5 வயசுல தப்பு செஞ்சா விட்டுறது, 6 வயசுல தப்பு செஞ்சா விட்டுறது, 10 வயசுல தப்பு செஞ்சா விட்டுறது. ஒரே பிள்ளை ரொம்ப செல்லமா வளர்த்துட்டேன், இருந்தாலும் இருக்கட்டும், அவனை போய் அடிக்கிறதா, அவனை போட்டு கஷ்டப்படுத்துறதா, அவனை கண்டிக்கிறதா, இப்படி விட்டு 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 என்ன செய்யறாங்க? பிள்ளைகள் கடைசி நேரத்தில் கையை பிசைந்து கொண்டு, என்னுடைய மகன் இப்படி ஆகிவிட்டானே, என்னுடைய மகன் இப்படி ஆயிருச்சே என்று புலம்பக்கூடிய ஒரு அவலங்களுக்கு தயவு செய்து வந்துடாதீங்க. இன்றைக்கு எத்தனையோ குடும்பங்கள், இன்றைக்கு பிள்ளைகள் சீரழிந்து கொண்டிருக்கிறாங்க. எத்தனை கன்னி பெண்கள், எத்தனை வாலிபம் பருவத்தை அடைந்த பெண்கள் வீட்டை விட்டு வெளியே ஓடிட்டு இருக்காங்க தெரியுமா? உங்களுடைய வயிற்றிலே பிறந்த குழந்தைகள்
யாருடைய கணவனாக அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விட்டு வெளியே சென்று கொண்டிருக்கக்கூடிய அவலங்கள் அன்றாடம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்குது. கண்ணீர் வடிக்கக்கூடிய ஒரு நிலைமை. சொந்த சகோதரன், சொந்த தாய் அழைத்தாலும், சொந்த தந்தை அழைத்தாலும் வருவதற்கில்லை. அங்கே உட்கார்ந்து கை பசஞ்சு நிக்கிறோம். போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார்ந்து இருக்கிறான், கதறான், என் பிள்ளை என்கிட்ட வந்துடாதா, என்னுடைய மகள் என்னிடத்தில் வந்து விடாதா என்று கதறக்கூடிய ஒரு அவலங்கள் இன்னைக்கு இருக்குங்க. ஏன் வந்துச்சு இந்த அவலம்? எதனால் இந்த அவலங்கள் வந்துச்சு? பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்ட செல்லங்கள், என்னுடைய மகள், என்னுடைய மகன் ஆசை ஆசையாக வளர்க்கின்றேன் என்று வளர்த்து வளர்த்து வளர்த்து, உனக்கு என்ன ஒரு குறை? உனக்கு எந்த ஒரு குறையும் கிடையாது, உனக்குத்தான் நான் சம்பாதிப்பதெல்லாம், உனக்குத்தான் என்னுடைய சொத்து பத்துகள் எல்லாம் சொல்லிக் கொடுக்கின்றார்கள். உனக்கு அல்லாஹ்வுடைய பயம் வேண்டும், அல்லாஹ் உன்னை கண்டித்துக் கொண்டிருக்கிறான் ஒரு விஷயத்தை இன்றைக்கு சொல்லாதனுடைய விளைவு, அல்லாஹ்வை மறந்துவிட்டு எந்த ஒரு அடிப்படை கொள்கையின் அடிப்படையில் வளர்க்கப்பட வேண்டுமோ அப்படி வளர்க்கப்படாமல் தள்ளிவிட்டோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா, பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைகளும் முஸ்லிம்களாகத்தான் பிறக்குகின்றன. ஃபஅபவாஹு, அவர்களுடைய பெற்றோர்கள் யுஹவ்விதானிஹி வ யுனஜ்ஜிசானிஹி வ யுமஸ்ஸிரானிஹி, அவருடைய பெற்றோர்கள் யூதர்களாகவும் நசாராக்களாகவும் நெருப்பு வணங்கிகளாகவும் மாற்றி விடுகின்றார்கள். ஆனால் இன்றைக்கு சூழ்நிலை என்ன தெரியுமா? தந்தை முஸ்லிமாக இருக்கின்றால், மகள் இறை மறுப்பாளராக ஆகிவிட்டார். இருக்கா இல்லையா? தந்தை முஸ்லிமு, தாய் முஸ்லிமு, ஆனால் பிள்ளையினுடைய நிலைமை என்ன தெரியுமா? இறை மறுப்பாளராக நின்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலைமை. தாயும் தந்தையும் அங்கே நின்று கெஞ்சுகிறாங்க. அவலங்களை பாருங்க. இந்த ரமதானுடைய மாதங்கள் தமிழகத்தினுடைய தென்பகுதிகளில் இது போன்ற கொடூரங்கள்லாம் நடந்துச்சு. ஒவ்வொரு நாளும் வீட்டில் உள்ள பெண்கள் எங்கே செல்கின்றார்கள், அவருடைய நிலைகள் என்ன என்றுமே பார்க்கப்படாதனுடைய விளைவு, சிறிய வயதிலிருந்து சரியான ஒரு முறைப்படுத்தப்படாதன் காரணமாக இன்றைக்கு கை சேதப்பட்டு கொண்டு கையை பிசைந்து கொண்டு நிற்கக்கூடிய ஒரு அவலங்கள் இருக்குது. இன்றைக்கு தமிழகத்தை போய் பாருங்க. தமிழகத்துடைய ஒவ்வொரு மூலை முடுக்குகளிலும் இதற்கான சூழ்நிலைகள் இன்றைக்கு வந்து கொண்டே இருக்குது. பிள்ளைகளை பெற்றெடுத்தவர்கள் மிகவும் உன்னிப்பாக கண்ணும் கருத்துமாக பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். இறையச்சத்தோடும் அல்லாஹ் சொல்லக்கூடிய நடைமுறைகள் அடிப்படையிலும் தக்வாவோடும் வளர்க்கப்பட்டதையானால் அந்த குழந்தை அவருடைய உள்ளத்திலே பதிவு செய்யப்பட்ட அல்லாஹ்வை விட்டு விட்டு வெளியே போகுமா? அல்லாஹ்வை பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த குழந்தை அல்லாஹ்வை மறுத்து விட்டு செல்லக்கூடியவதாக வருமா? வராது. நாம் வைக்கக்கூடிய தவறுகள், தந்தை சொத்து சுகங்களை சேர்த்து வைக்கின்றார், அதனால் தந்தை சேர்த்து வைத்த சொத்துக்களை எல்லாம் நகைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு ஓடிய அவலங்கள் இன்றைக்கு தமிழகத்திலே பல உண்டு. ஒரே ஒரு செய்தி, ஒருவர் வெளிநாடுகளிலிருந்து சம்பாதித்தார், கோடி கோடியாக சம்பாதித்தார். சம்பாதித்த அனைத்துமே மகளுடைய பெயர்ல எழுதி வச்சார். நகைகள் 100 150 பவுனுக்கு மேல் நகைகள். உண்மை சம்பவம். எல்லா மகனுடைய பேரில் இருக்கின்றது. என்னுடைய மகள் வாலிப பருவத்தை அடைந்து விட்டாளே, ஆனால் இந்த சொத்து முழுக்க அவளுக்கு சொந்தம், எல்லாம் எழுதியாச்சு. 19 வயசுல எல்லாத்தையும் கொண்டு ஓடி போயிட்டான். 19 வயசுல எல்லாத்தையும் எடுத்துட்டு, சொத்து பத்திரங்களை எல்லாம் எடுத்துட்டு, இருக்கிற நகையெல்லாம் எடுத்துட்டு, சாயந்தரத்துக்கு மேல மகளை காணல. போனா யாரோ ஒரு பரதேசியில் கூட என்ன செய்யறா, போலீஸ் ஸ்டேஷன்ல நெற்றியில் பொட்டு வைத்துக் கொண்டு கழுத்திலே தாலியை மாட்டிக்கொண்டு நின்ற அவலங்கள். போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நிக்கிறாங்க, கெஞ்சுறாரு, தந்தை கெஞ்சுது, யார் யாரையெல்லாம் கூட்டிட்டு போகணுமா எல்லாரும் நின்று கெஞ்சுறாங்க. என்ன நடந்துச்சு தெரியுமா? எல்லாரும் இங்க ரெண்டு பேசிட்டு இருக்கிறாங்க. போலீஸ்காரன் பின்னால் வழியா போன அனுப்பிவிட்டான். என்ன செய்ய முடியும்? என்ன செய்ய முடியுங்க? கை சேதப்பட்டு கலங்கினால், கண்ணீர் வடித்தா எல்லாம் ஆயிருமா? அடுத்த நாள் வந்தாச்சு, எல்லாம் என் சொத்து போவோன்றுச்சு, எல்லாம் என்னுடைய சொத்து, நீங்க கிளம்பு கணிச்சு ஒண்ணுமே இல்லாம வீட்டை விட்டு வெளியே வந்தாங்க. உண்மையாக நடந்த ஒரு செயல்கள். இதுக்கெல்லாம் யாருங்க பொறுப்பு? ஒவ்வொரு நாளும் கண்ணீர் விட்டு கதறக்கூடிய ஒரு நிலைகள் இன்னைக்கு இருக்குது. பயமாக இருக்குது, அச்சத்தோடு வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை. வெறும் பயம் மட்டும் போதாது, அங்கே பிள்ளைகளுக்கு பயபக்தியும் தக்வாவும் சொல்லப்பட்டு வளர்க்கப்பட்டதையானால் இப்படிப்பட்ட ஒரு நிலை வருமா? என்னுடைய குழந்தை எனக்கு கண் குளிர்ச்சியாக இருக்கணும் சொல்லி பிரார்த்தனை செய்து அந்த குழந்தைகள் வளர்க்கப்பட்டிருந்ததையானால்
இன்னைக்கு இப்படி வந்திருக்கிறாரு. 4 வயதுகளிலே ABCD சொல்லித் தரக்கூடியவன் 10 வயதானாலும் அல்லாஹ்வை பற்றி சொல்லித் தரக்கூடிய நிலைகள் இன்னைக்கு கிடையாது. அல்லாஹ்வை பற்றி சொல்லித் தரதே கிடையாது. அல்லாஹ்னா யாரு, அல்லாஹ்வுடைய அச்சம் என்ன, எப்படி அல்லாஹ்விற்கு பயப்பட வேண்டும், அல்லாஹ் உன்னை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான் என்பது போன்ற எந்த ஒரு செய்திகளும் இன்றைக்கு சொல்லப்படுறதில்லைங்க. கடைசி நேரத்தில் கையை பிசைந்து ஒண்ணும் பண்ண முடியாது. அன்றாடம் இந்த இஸ்லாமிய சமூகம் அன்றாடம் வாரத்திற்கும் மாதத்திற்கும் படைமுறைகள் போலீஸ் ஸ்டேஷனுடைய காவல் நிலையுடைய வாசகங்களிலே கூட்டம் கூட்டமாக இஸ்லாமிய சமுதாயம் நின்று கொண்டிருக்கு. கூட்டம் கூட்டமாக நிற்கிறாங்க. நம்முடைய பிள்ளையை எப்படியாவது காப்பாற்றி வர முடியுமா என்று வழியிலே பார்த்து ஒரு இஸ்லாமிய பெண்ணை, ஃபர்தா அணிந்திருந்த ஒரு பெண்ணை வழியிலே பார்த்து, நீ ஒரு முஸ்லீம், இப்படியெல்லாம் ஒரு அந்நிய ஆணோடு சுத்தக்கூடாது என்று சொன்னால் அந்த ஆணுக்கு வரக்கூடிய பயம் பெண்ணுக்கு வரதில்லை. கற்பனை அல்ல, யதார்த்தமாக நடந்த உண்மை. சென்னையிலே ஒரு பகுதியிலே ஒரு பெண்ணும் ஒரு இஸ்லாமிய பெண்ணும் ஒரு கழுசடை, அப்படிதான் சொல்லணும், அந்த மாதிரி ஒருத்தவன் தோற்றத்தை பார்த்தா அப்படிதான் இருந்தது. அவளுடைய தோல் மேல கையை போட்டு நடு ரோட்ல போயிட்டு இருக்கிறான். வேகமா போய் நிப்பாட்டி கையை எடுறான்னு சொல்லியாச்சு, எடுத்தாச்சு. திருப்பி அந்த பொண்ணு சொல்ல, என் மேல கையை போடு. நீ யார் கேட்கறதுக்கு? நீ யார் கேட்கறதுக்கு? பெத்தவங்கனா அண்ணன் தம்பி அவங்களே கேட்கறதுல நீ எதுக்கு வர? என்னங்க சொல்ல முடியாங்க? இது போன்ற அன்றாடம் ஏராளமான நிகழ்வுகள் இன்றைக்கு நடந்துட்டு இருக்குது. இதுக்கெல்லாம் என்ன தீர்வு? கடைசி நேரத்தில் கை செய்தப்படுவதா, கடைசி நேரத்தில் அழுவதா, கடைசி நேரத்தில் கண்ணீர் வடிப்பதா? தீர்வு கிடைக்காது. அதற்கெல்லாம் தீர்வு ஆரம்ப நேரங்களிலே கொண்டு வரணும். பிள்ளைகளை பெற்று வளர்த்து எடுக்கக்கூடிய அந்த ஆரம்ப நேரத்திலே பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டிய உபதேசங்களை சொல்லணும். எல்லா விதமான இறை அச்சத்தையும் போதிக்க வேண்டும். அல்லாஹ்னா யாரு, அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யவில்லை ஆனால் உனக்கு எப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுகள்லாம் வரும்னு சொல்லணும். 4 வயசு 3 வயசுல தூங்கிட்டு இருக்க பிள்ளைய பாத்ரூம்ல நிப்பாட்டி தண்ணியை ஊத்தி ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க. 10 வயசு ஆனாலும் பள்ளிவாசலுக்கு பிள்ளையை கூட்டு வர்றது கிடையாது. 10 வயசு ஆனாலும் பக்கத்துல நிப்பாட்டி தன்னுடைய மகளையோ மகனையோ பக்கத்தில் நிப்பாட்டி தொழுன்னு சொல்லி கொடுக்கறது இல்ல. தொழுகலனா அதனுடைய கடுமை என்னன்னு காட்டுறது இல்ல. இதெல்லாம் சொல்லப்பட்டதுன்னா அல்லாஹ் முன்னால போய் நிக்கிறோம். நீ நிக்கிற இடம் என்ன தெரியுமா? யார் முன்னால நீ நிக்கிற தெரியுமா? இதெல்லாம் சொல்லி கொடுத்தோம்னா ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் இப்படிப்பட்ட உபதேசங்கள் செய்து கொண்டே இருந்ததையானால் வருமாங்க, தவறுகள் வருமாங்க, மோசமான நிலைப்பாடுகள் வருமா? வராது. ஆனா நம்ம செய்யறதே இல்லை. பிள்ளைகளை பள்ளிக்கூடங்களுக்கு அனுப்புவதற்கும் டியூஷன்களுக்கு அனுப்புவதற்கும் காட்டக்கூடிய முக்கியத்துவம் என்றைக்காவது பிள்ளைகளுக்கு திருமறை குர்ஆனும் அல்லாஹ்வுடைய தூதருடைய போதனைகளும் சொல்லித் தருவதற்கு இன்னைக்கு காட்டப்படுறது கிடையாது. 7 வயசாச்சா வா எந்திரிச்சு வா தன்னுடைய பிள்ளையை கூட்டிக் கொண்டு தொழுகைக்கான ஒரு பயிற்சியை தரக்கூடிய எத்தனை பெற்றோர்கள் இன்னைக்கு இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய வேதங்களை ஓதித்தரக்கூடிய நடைமுறைகளை எத்தனை பேர் இன்னைக்கு சொல்லித் தரோம். இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் படிக்கக்கூடிய ஏராளமான பள்ளிக்கூடங்கள் எப்படி இருக்கு இன்னைக்கு ஊர்ல? தமிழகத்தினுடைய பெரும்பாலான இடங்களிலே பள்ளிக்கூடங்களிலே ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமைகளில், ஒவ்வொரு வாரம் செவ்வாய்க்கிழமைகளிலே பிள்ளைகளுக்கு கிறிஸ்துவத்தை பற்றியான போதனைகள் சொல்லித் தரப்படுது. அதனால வந்த விளைவு என்ன தெரியுமா? ஒரு வீட்டிலே ஒரு முஸ்லிமுடைய மகன் அவன் கிறிஸ்துவத்தை பற்றியும் பைபிளை பற்றியும் எவ்வளவு அழகாக பேசிவிட்டு எனக்கு இதுதான் இந்த மார்க்கம் தான் சரி என்று போயிட்டாங்க. விட்டே போயாச்சு. ஒவ்வொரு எந்தெந்த தலைவர்கள்லாம் இருக்க எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு உட்கார்ந்து பேசினாங்க. நடக்கல. ஏன்? சொல்ல வேண்டிய நேரத்தில் நீங்க சொல்லாதது அவன் சொல்லிட்டான். அவன் அசத்தியத்தை சொல்லி வளர்த்துட்டான். அதனால் ஆகி போச்சு. பிஞ்சு குழந்தைகள்ல இன்றைக்கு அவர்கள் பள்ளிக்கூடங்கள் என்ன செய்யறாங்க? வைக்கக்கூடிய ஆசிரியர்கள் கூட தன்னுடைய மார்க்கத்தை உடையவர்களாக இருக்கணும் பாசுறாங்க. யூகேஜி பிள்ளைக்கு சொல்லி தராங்க, ஏசுதான் பெருசு, ஏசுதான் பெருசுன்னு சொல்லுன்னு. எனக்கே நம்ம அல்லாஹ் தான் பெரியவன் சொல்லி இருக்கமாங்க. பிள்ளைகளுடைய பள்ளிக்கூடம் போயிட்டு வரக்கூடிய பிள்ளைங்களுடைய பேக என்னைக்காவது பார்த்திருக்கிறோமா? என்ன இருக்குன்னு தெரியாமல் வைத்து விடப்படுகின்றது. பைபிள்களும் கீதைகளும் வைத்து தரப்படுகின்றது. பிள்ளைங்களுக்கு பார்க்கறது இல்ல.
என் புள்ள ஸ்கூல்ல விட்டு வந்துச்சா மிஷினரியா தான் பயன்படுத்துறான் பிள்ளைய. ஸ்கூல்ல விட்டு 6 மணிக்கு எந்திரிச்சு வேக வேகமா குளிப்பாட்டி ஸ்கூலுக்கு அனுப்புறது, வந்தா டியூஷனுக்கு, டியூஷன் முடிஞ்சு வந்தா தூக்க போட்டுறது, திருப்பி காலைல அனுப்பி விட்டுறாங்க. இப்படிதான் நடக்குது. இப்படித்தான் இன்றைக்கு நிறைய குடும்பங்கள் இருக்குது. இப்படிப்பட்ட சீரழிவுகள் இருந்து எப்படிங்க நம்மளாம் பாதுகாப்பு தேட முடியும்? சீரழிவுகள் வந்து விடுமோ என்று பயப்படக்கூடிய அளவுக்கு இருக்கு இன்னைக்கு சமூகம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குழந்தையும் பர்தா அணிந்து கொண்டு செல்லக்கூடிய ஒரு பெண் யாருடன் செல்கின்றாள் என்று யோசிக்க வேண்டிய ஒரு நிலை இன்னைக்கு வந்துருச்சு. கணவனா, சகோதரனா, தந்தையா, யாருன்னே தெரியல. போய் நின்று கேட்க முடியுமா? நீ யாருன்னு கேட்க முடியுமா? இல்ல. அந்த மாதிரி சூழ்நிலைகள் தான் இன்றைக்கு உருவாகின்றது. ஆரம்ப பயிற்சிகள், குழந்தைகள் பிறந்து பருவத்தை அடைந்த பிறகு சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்கக்கூடிய அந்த நேரங்களிலே சொல்லப்படாதனுடைய விளைவு இன்றைக்கு வயதுகளை, வாலிபங்களை எட்டிய பிறகு என்ன செய்வது என்று கைப்பிசைந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அவலங்களிலே இருந்து கொண்டிருக்கிறோம். இஸ்லாம் அதையா சொல்லுது? உன்னுடைய குழந்தைக்கு ஆரம்பத்தில் போதனையை சொல்லுங்க, ஆரம்பத்திலே உபதேசத்தை சொல்லிக் கொண்டிருங்க. இதுதான் அல்லாஹுடைய தூதரும் அல்லாஹும் நமக்கு சொல்லி காட்டிய ஒரு விஷயம். அல்லாஹுடைய தூதர் எப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு செய்தியை சொல்றாங்க. தன்னுடைய பேர குழந்தையான ஹசன், மிகச்சிறிய குழந்தை, எந்த விதமான புரிதல்களும் இல்லாத ஒரு நேரத்தில் பைத்துல் மாலுடைய பொருளை ஒரு பேரிச்சம்பழத்தை எடுத்து வாயில போட்டாச்சு. ஒரு பேரிச்சம்பழத்தை எடுத்து வாயில போட்டாச்சுங்க. அல்லாஹுடைய தூதர் சின்ன குழந்தை விட்டாங்களா? இல்ல. அந்த நேரத்தில் அந்த குழந்தையினுடைய வாயிலே கிடக்கக்கூடிய அந்த பேரிச்சம்பழத்தை வெளியே எடுக்கிறாங்க. சொல்லி என்ன செய்யறாங்க? துப்ப சொல்றாங்க. சொல்லிட்டு சொல்றாங்க, பைத்துல் மாலுடைய பொருள் நபியினுடைய குடும்பத்துக்கு ஆகமானதல்ல. எந்த வயசு? பிஞ்சு குழந்தையாக இருக்கக்கூடிய நேரத்தில் ஏன் சொல்லணும்? சொல்லி வளர்க்க வேண்டிய கடமை இருக்கா இல்லையா? அதை சொல்லவில்லையானால், ஒவ்வொரு காரியங்களையும் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுகளையும் சொல்லவில்லையானால் பிள்ளைகள் இன்னைக்கு தரிகட்டு போயிரும். 7 வயது அடைந்த உடனே குழந்தைகளை பள்ளிவாசலுக்கு கூட்டு போறோம். அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க, முரு அபுனாவுக்கும் பிஸ்ஸலாத்தி 7 சினீன். உங்களுடைய குழந்தை 7 வயதை அடைந்து விட்டதையானால் அவர்களை தொழுமாறு ஏவுங்கள். வீட்டுல நம்ம தொழுதா தானங்க அவங்க தொழுவாங்க, நம்மள்கிட்ட இல்ல. இன்னைக்கு அதுதான் குடும்பங்களுடைய நிலை. நம்முடைய வீடுகள்ல இபாதத் இருக்குதா? என்னுடைய மனைவி 5 நேரம் வணங்கக்கூடியவராக இருக்கிறாளா? அல்லாஹ்விற்கு அஞ்சி நடக்கக்கூடிய ஒரு குடும்பமாக என்னுடைய குடும்பம் இருக்குதா? வீட்டுல கணவன் எந்திரிச்சு ஃபஜ்ர் தொழுவாரு, மனைவி எந்திரிக்கிறது கிடையாது, பிள்ளைகள் எந்திரிக்கிறது கிடையாது. எழுப்பி விடுவதற்கு கூட யோசிக்கிறோம். இதுதான் இன்னைக்கு நம்முடைய நிலைமை. அப்புறம் எங்க வீட்டுல இஸ்லாமிய வீடாக இருக்கும்? இஸ்லாமிய குடும்பமாக நல்ல ஒரு இஸ்லாமிய போதனையோட ஒரு வீடாக எப்படிங்க இருக்கும்? அதெல்லாம் இன்னைக்கு இல்ல. இல்லாமல் சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலைகளைத்தான் இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, 7 வயசு ஆச்சா 3 வயசுல கொண்டு போய் விட சொல்லல. 3 வயசு இல்ல, 4 வயசு இல்ல, 5 வயசு இல்ல, 2.25 வயசுல ப்ரீகேஜில போய் சேர்த்துடுற, புக்கு கொடுத்துடுறான், புக்கை வாங்கிட்டு வந்துடுறீங்க, பிள்ளைய படின்றீங்க, 3 வயசுல டியூஷன் அனுப்பி விட்டுறீங்க. என்னைக்காவது 4 வயசுல உட்காந்து அலிபை சொல்லி கொடுத்துருக்கிறோமாங்க? இன்றைக்காவது 4 வயசுல உட்காந்து பிள்ளைகளுக்கு குர்ஆன் ஓதி கொடுத்திருக்கிறோமா? இல்ல. அதெல்லாம் செய்யறதே கிடையாது. பிள்ளைகளை வளர்க்கும் போதே ரொம்ப மாடனா, எந்த அளவிற்கு நீயும் மாடனா வளர்க்க முடியுமோ வளர்க்கிறாங்க. டிரெஸ் முதற்கொண்டு நல்ல ஒழுக்கமான டிரெஸ் சின்ன வயசுல இருந்து போட்டு விடணும். சின்ன வயசுல மாடர்ன் டைட் ஜீன்ஸ் என்ன, டைட் ஷர்ட் என்ன, எந்த வயசு? அந்த பிள்ளைக்கு பருவமே தெரியாத வயசுல, ஆடைய அணிய முடியாத வயசுல கூட என்ன செய்வாங்க? போட்டு அழகு பார்க்கறீங்களே நீங்க. இப்படி வளர்த்தா என்ன ஆகும்? மாடர்ன் 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 வளர்த்தா மாடர்னா தான் போயிடுச்சு. அப்புறம் கை சேதப்பட்டு என்னங்க செய்ய முடியும்? எதுவுமே பண்ண முடியாது. தயவு செய்து குழந்தைகள், நம்முடைய குழந்தைகள் நம்மிடத்திலே ஒப்படைக்கப்பட்டிருக்கக்கூடிய அமானிதங்கள், சோதனை அல்லாஹ் சொன்னானே வந்துருச்சா இல்லையா? சோதனையில் தோற்று போய்விட்டோம் இன்றைக்கு பெரும்பாலான பெற்றோர்கள். அதற்கானெல்லாம் தீர்வுகளை தயவு செய்து யோசிங்க. நிறைய செய்திகள், பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்திலே நடந்து கொள்ளக்கூடிய முறைகள், எப்படியெல்லாம் வளர்க்க வேண்டும், எப்படியெல்லாம் குழந்தைகள் வளர்க்கப்பட்டிருக்கின்றது, என்னென்ன நடைமுறைகள் எல்லாம் பேணப்பட்டிருக்கின்றது என்பது போன்ற ஏராளமான செய்திகளை அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் சொல்லித் தராங்க. ஒரு குழந்தை
பருவத்தை அடையக்கூடிய புரிதலை என்றைக்கு உணர்கின்றதோ அப்போதிலிருந்து எப்படிப்பட்ட நடைமுறைகள் எல்லாம் இருக்க வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகின்றது. அந்த நடைமுறைகளை எல்லாம் இன்ஷா அல்லாஹ் நாளை வகுப்பில் பார்ப்போம். சொல்லப்பட்ட விஷயங்களை மனதில் வைத்து நம்முடைய வாரிசுகள், நம்மால் நமக்கு அல்லாஹ் கொடுத்த அன்பளிப்புகள் நல்ல குழந்தைகளாக நல்ல வாரிசுகளாக இருக்கணும். அல்லாஹ்ட்ட மன்றாடி கேளுங்க. எந்த ஒரு நிலையிலும் நம்முடைய குழந்தை தரிகட்டு போய்விட்டதற்கு பிறகு கை சேதப்பட்டு எந்த விதமான பிரயோஜனம் இல்லை. அதனால் அல்லாஹ்வை அஞ்சி உண்மையான இறை நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்து குழந்தைகளை வளர்ப்போம். அந்த குழந்தைகள்கிட்ட எப்படிப்பட்ட ஒழுக்க நடைமுறைகள் உபதேசங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றது என்பது போன்ற விஷயங்களை எல்லாம் இன்ஷா அல்லாஹ் நாளை வகுப்பிலே பார்ப்போம். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.